ஹாய் எவ்ரிவன். நீங்கள் இப்போ பார்க்குறது விக்டோரியன் நெக்லஸ் செட்டோட இயரிங்ஸுங்க. நெக்லஸ் செட்டோட வருது. இதில் ஒரு இயரிங்ஸில் அந்த பேக் சைட் ஸ்டெம் வந்து உடஞ்சிடுச்சு. அது எதனால் வேணாலும் உடஞ்சிருக்கலாம். பட்டு இந்த நெக்லஸ் செட்டோட வர இயரிங்ஸ் வந்து உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் நெக்லஸும் யூஸ் பண்ண முடியாது. இதோடைய சேம் இயரிங்ஸ் வேணால் தனியாகவும் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் நாம் வந்து கன்ஃபார்மாக இதை ஃபிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஏற்கனவே உடஞ்சிருக்கிற அந்த ஸ்டெம் பின்னை எடுத்து இதில் வந்து ஒட்டவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை எடுத்து மறுபடியும் ஒட்ட முடியாது. இது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து குவில்லிங் பேப்பரில் இயரிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெம் வந்து தனியாக கிடைக்குது. அப்புறம் இந்த மாதிரி அரால்டைட் ஸ்டாண்டர்ட் எபாக்சி க்ளூ. இதில் 2 டியூப் இருக்கும். ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர் டியூப். இது 2 டியூப்லேருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நம்ம மிக்சிங் பண்ணிக்கணும். இதில் ஒரு ட்ராப், அதில் ஒரு ட்ராப். ரெண்டுமே தரோவாக ஒரு நீடில் வச்சு மிக்சிங் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அது ஒரு ஒயிட் கலரில் ஜெல் ஃபார்மேட்டில் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக ஒட்டாது. இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். 3 to 4 ஹவர்ஸ், சமயத்தில் 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகிடும். 2 டியூப்லேருந்தும் ஒரு ட்ராப். நாங்கள் ரெண்டுமே எடுத்துட்டோம். ஒவ்வொரு ட்ராப் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்மகிட்ட ஒரு நீடில் இல்லைனா ஒரு டூத் பிக் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒயிட்டாக இருக்குது. இந்த இயரிங் ஸ்டெம் நம்ம ஏற்கனவே இந்த போஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஜென்ரஸாகவே அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 2 to 3 மினிட்ஸ் ஆகுது நம்ம டைம் தரணும். அது கொஞ்சம் ஏரில் வந்து எக்ஸ்போஸ் ஆனால் தான் அந்த கம் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இயரிங்ஸ் பேக் சைட்லேயும் நம்மளால் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஜெல் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் இன்னும் நிறையாவே அப்ளை பண்ணலாம். பட் இந்த இயரிங்ஸில் வந்து நீங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது, ஓப்பனாக இருக்குது. நிறைய அப்ளை பண்ணால் முன்னாடி வந்துடும். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. 2-3 மினிட்ஸ் டைம் விட்டாச்சு. அதுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் வச்சுருங்க. எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை அப்படியே மேலே வச்சா போதும். நீங்கள் பார்க்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா இப்போவே அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாம் பார்த்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த பீஸை அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஒரு 4 to 6 ஹவர்ஸ் வரைக்குமே விட்டுடலாம். பாருங்கள், 4 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு, நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இது வந்து ஓரளவுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் மாதிரி தான். உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வராது. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அந்த டைமிங் கொடுத்துட்டோம்னா திருப்பி வராது. இந்த புஷ்ஷெல்லாம் போட்டே காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்றும் ஆகலை. நல்லா நம்ம ஆட்டி பார்த்துடலாம், நல்லா ஷேக் பண்ணி பார்க்கலாம், வெளியே வராது. இது எல்லாமே நம்ம ரொம்ப ஹார்ட் எண்டு மணி நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறது கூட வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரியில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வந்ததுன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். யாருக்கு யூஸ் ஆச்சுனாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள்